உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்கள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நபர் சத்ரபதி வீர சிவாஜி. சிவாஜி என்றாலே இந்துக்கள் பெருமிதம் பட வேண்டிய ஒரு நபர். இந்துக்களை பாதுகாக்க, இந்துஸ்தானத்தை உருவாக்க தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணம் செய்து இந்துக்களை இஸ்லாமியர்களுடைய பிடியில் இருந்து விடுதலை செய்தவர் சத்ரபதி வீர சிவாஜி. இஸ்லாமியர்களுடைய கொட்டத்தை அடக்கி அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாய் இந்துக்களுக்கு நம்பிக்கையாய் திகழ்ந்தவர் சத்ரபதி வீர சிவாஜி. சத்ரபதி வீர சிவாஜியினுடைய சிந்தனை இந்துக்களை பாதுகாத்தது. படை சிறியது, ஆனால் வெற்றி மிகப்பெரியது. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை திறம்பட அமைத்து கொடுத்த, அதை இந்துக்களுக்கு சமர்ப்பணம் செய்த ஒரு மாவீரன் பிறந்த நாள் நாளைய தினம் பிப்ரவரி 19. அந்த நாளை நாம தான் நினைவு கொள்ள வேண்டும். சத்ரபதி வீர சிவாஜியுடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்க வேண்டும். சத்ரபதி ஒரு சிவாஜி சாதாரண ஒரு மனிதன். சாமானியமான நபர்களை எல்லாம், சாதாரணமான மக்களை எல்லாம் மாவீரர்களாக்கி, தளபதிகளாக்கி, இஸ்லாமியருடைய முகலாயர்களுடைய கண்ணிலே விரலை விட்டு ஆட்டியவர் சத்ரபதி வீர சிவாஜி. சத்ரபதி சிவாஜியுடைய வாழ்ந்த காலத்திலே இந்துக்களுக்கு அவமானம், இந்துக்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள், இந்துக்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள், இந்துக்கள் அசிங்கப்பட்டார்கள். என்றால் சிறைவாசம், ஏனென்றால் தலை வெட்டி கொன்றுவான். அந்த அளவுக்கு இஸ்லாமியருடைய பயங்கரவாதம். ஒரு கையில் வாழ், இன்னொரு கையில் குரான். இதுதான் அவுரங்கசீப்பினுடைய இலக்காக இருந்தது. இந்துக்களை எல்லாம் மதமாற்றினார். பாரத நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அலறி அடித்தார்கள். யார் இது? காட்டு மிராண்டிகள் வந்து விட்டார்களே, கைவர்கள் வந்து விட்டார்களே, இந்து பெண்களை கூட்டம் கூட்டமாக நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்துகிறார்களே, கூட்டம் கூட்டமாக அள்ளிக்கொண்டு செல்கிறாரே, இந்து கோவில்களை சிதைக்கிறாரே, இந்துக்களுடைய கோவில்களை சிதைத்து அதன் மேலே இந்துக்களை விளக்க வைக்கிறாரே, என்ன ஒரு அநியாயம்! கேட்பதற்கு ஆள் இல்லையா? ஏ சிவா, ஏ சிவனே, இந்த பேரத்திற்கெல்லாம் ஒரு முடிவு வேண்டாமா என்று ஜிஜாபாய் சிவனுடைய முன்னாலே வேண்டுதல் விடுகிறார். அதனுடைய தன்மை சிவனே சிவாஜியாக தோன்றியது போல ஒரு பிப்ரவரி 19 வீர சிவாஜி தோன்றுகிறார். வீர சிவாஜி அவருடைய வாழ்ந்த காலம் 16 ஆண்டு காலம் குதிரையிலேயே தூக்கத்தை கழித்தவர். இந்து மற்ற அரசர்கள் எல்லாம் வந்தார்கள். சோழ பேரரசு, குப்த பேரரசு, கனிஷ்க பேரரசு, சேர சோழ பாண்டியர்கள் பேரரசு, விஜயநகர பேரரசு, இதெல்லாம் வந்தது. ஆனால் யாருமே இந்துக்களுடைய பேரரசு என்று வைக்கல. இந்துக்களுடைய ராஜா நான் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. அந்த நேரத்தில் நான் தாண்டா இந்துக்களுடைய ராஜா, இது இந்துக்களுடைய சாம்ராஜ்யம், இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு, சந்திர சூரியன் உள்ளவரை இது இந்து நாடு என்று முழக்கப்படக்கூடிய வகையிலே இந்துக்களுக்கு ஒரு பாதுகாவலராக இருந்தவர் சத்ரபதி வீர சிவாஜி. அவருடைய வரலாறு, அவருடைய போர் தந்திரம், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரலாறு. சமீபத்தில் வாட்ஸ்அப்ல பார்க்கின்ற போது ஒரு செய்தி வந்தது. 1955 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு வியட்நாம் நாட்டுக்கு மேல அமெரிக்கா படையெடுத்தது. வியட்நாம் நாடு சின்ன நாடு. அமெரிக்கா ஒரு பெரிய தோரணையில இப்பதான் ஜப்பான்ல குண்டுகள் எல்லாம் போட்டோம், நாகசாமி குரோசிமா பகுதிகள் எல்லாம் என்ன செய்தோம், அழித்தோம். அதே மாதிரி வியட்நாமையும் நிர்மூலப்படுத்தி விடலாம் என்று சொல்லி அங்கே ஆகாய மார்க்கமாக விமானங்களை அனுப்பி குண்டுகளை போட எத்தனித்தது, முயற்சி செய்தது. போல விமானங்கள் ஒன்றையும் காணல. சின்னஞ்சிறிய வியட்நாம் நாடு. என்ன வியட்நாம் நாடு, விமானங்களை காணவில்லையே என்று அமெரிக்கா பதறியது. இனி நேரடி நடவடிக்கையை ராணுவத்தை உள்ளே அனுப்பியது. ஆனாலும் கூட வியட்நாம் அதையும் எதிர்நோக்கி காத்திருந்து
அந்த ராணுவ வீரர்களை எல்லாம் துவம்சம் செய்து அமெரிக்காவுக்கு சாவோடி கொடுத்தது. உலகத்துல பெரிய அண்ணன் தோரணையிலே வலம் வந்த அமெரிக்கா குட்டி வியட்நாம் நாடுகளிலே தோற்று போனது என்பது 1955 வரலாறு. உலக நாடுகள் எல்லாம் கேட்டது, எப்படி இது சாத்தியமாயிற்று? சின்னஞ்சிறிய வியட்நாம் நாடு எப்படி அமெரிக்காவை வெற்றி கொண்டது என்று கேட்கின்ற போது, எங்க வியட்நாமுடைய தலைநகரத்திலே ஒரு சிலை வைத்திருக்கிறோம், பார்த்திருக்கிறீர்களா? அந்த சிலை சத்ரபதி வீர சிவாஜியுடைய சிலை. அந்த சிலையினுடைய வீர சிவாஜி எங்களுடைய நாட்டை சேர்ந்தவர் அல்ல, பாரத நாட்டை சேர்ந்தவர். அவருடைய சிலையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அவருடைய வரலாற்றை நாங்கள் படித்திருக்கிறோம். அவருடைய போர் தந்திரத்தை எங்களுடைய மக்கள் படித்திருக்கிறார்கள். அவருடைய போர் தந்திரத்தை எங்களுடைய மக்கள் பாடத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய போர் தந்திரம் எவ்வளவு பெரிய படையையும் சின்ன படை வெல்ல முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய போர் தந்திரம், எப்படி வெல்ல முடியும் என்ற சூத்திரம் தெரிந்தவர் சத்ரபதி சிவாஜி. 10,000கணக்கான இஸ்லாமிய பத்தாங்களுடைய படைகளை துவம்சம் செய்தவர் சிவாஜி. சின்ன சின்ன படைகளை வைத்து சிறுவரை வீரராக்கி சீரிய நாடு எழுப்பினை என்று சொல்லக்கூடிய வகையிலே மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர் வீர சிவாஜி. அந்த வரலாற்றை நாங்கள் படித்தோம். ஆகினாலே அவருக்கு நாங்கள் சிலை வைத்திருக்கிறோம், அவருக்கு நாங்கள் மரியாதை வைத்திருக்கிறோம். அவருடைய போர் தந்திரம் தான் அமெரிக்காவிடமிருந்து வியட்நாமை காப்பாற்றியது என்று அந்த நாட்டினுடைய அதிபர் சொல்கின்றார். எங்க நாட்டில் மட்டும் வீர சிவாஜி பிறந்திருந்தா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்திருப்போம். இந்த உலகையே அவருடைய காலடியில கொண்டு வந்திருப்போம். அப்படி சொல்றாங்க வியட்நாம். ஆனால் நம்முடைய பாரத நாட்டில் நம்முடைய நாட்டுடைய மக்கள் நினைக்கக்கூடிய வகையில மிகப்பெரிய அளவு ஒரு சாதனை செய்த ஒரு போர் வீரன், புரட்சியாளர், இந்துக்களுடைய பாதுகாவலர். இங்கெல்லாம் சூதக்கிகள் தான் இருக்காங்க. நம்ம இஸ்லாமியருக்கு வெஞ்சாமரை வீசிய பதர்கள் தான் இருக்காங்க. நல்ல நல்மொழிகள் இல்லை. ஒரு கவிஞன் சொல்கிறான், சிவாஜி மட்டும் நம்முடைய நாட்டில் பிறக்காமல் இருந்திருந்தால் காசி கலை இழந்திருக்கும், மதுரா முழுவதுமாக மசூதியாயிருக்கும், இந்துக்கள் வெறும் சுண்ணத்து செய்யப்பட்டு இஸ்லாமியர்களாக மாற்றப்பட்டிருப்பார்கள். சத்ரபதி சிவாஜி இந்துக்களையும் இந்துக்களுடைய கலாச்சாரத்தையும் இந்துக்களுடைய கோவிலையும் மீட்டு தந்தார் சத்ரபதி சிவாஜி என்று சொல்லி அந்த கவிஞன் சொல்றார். உண்மையிலேயே பெருமை மிக்கவர் வீர சிவாஜி. உண்மையிலேயே இந்த இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியர்கள் இந்து பெண்களை எல்லாம் தூக்கி சென்றார்கள். வெற்றி பெற்றால் அரசியலும் குமாரிகளை எல்லாம் கொண்டு சென்று விடுவார்கள். இதே போல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு படைத்தளபதி ஒரு வெற்றியிலே ஒரு சுல்தானுடைய மகளை கொண்டு வந்திருக்கிறார், அழகான பொண்ணு. வீர சிவாஜி கிட்ட, அரசே, நாங்கள் உங்களுக்கு ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கிறோம், நீங்கள் பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். அந்த விலை மதிக்க முடியாத பொருளை காட்டுங்கள் என்று சொல்கின்ற போது அந்த ஒரு சுல்தானுடைய மகளை, சின்னஞ்சிறு மகளை, பருவ மங்கையை அவர் முன்னாலே காட்டினார்கள். அழகான பெண். சத்ரபதி சிவாஜி உடனே அவருடைய காலில் இருந்து, தாயே, என்னை மன்னித்து விடு, இவர்கள் தவறு செய்து விட்டார்கள், நீ என்னுடைய தாய் போன்றவள், உன்னை நான் பலவீனப்படுத்துவதற்கோ பயங்கரப்படுத்துவதற்கோ இங்கே நான் விரும்பவில்லை. இஸ்லாமியர்கள் செய்த கொடுமையை நானும் செய்து விடுவேன் என்று நீ அச்சப்பட வேண்டாம். அவர்கள் தளபதிகளை கூட்டி இவர்களை அனுப்பி அவருடைய நாட்டிலே கொண்டு சுல்தானிடம் ஒப்படை என்று எச்சரித்து அனுப்பினார். இது போன்ற செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னார். அதான் சார் பாரத நாட்டுடைய கலாச்சாரம், பாரத நாட்டுடைய தன்மானம். சத்ரபதி வீர சிவாஜியினுடைய தன்மை, அவருடைய போர்த்தன்மை, அவுரங்கசீப்பினுடைய சிறைச்சாலையில் இருந்து சாம்பாஜியும் அவுரங்கசீப்பும் சாம்பாஜியும் சத்ரபதி சிவாஜியும் தப்புகிறார்கள். எப்படி தப்பினார்கள்? அது ராஜதந்திரம். மன்னிப்பு கேட்டார். ஆமாம் அரசே, உங்களுடைய தலைமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுக்கு நான் சேவகனாக இருக்கிறேன் என்று சொல்லி கடிதம் எழுதுகிறார். ஒரு கடிதம் அல்ல, ஆயிரக்கணக்கான கடிதங்கள் பிறக்கிறது, கடிதங்கள் போகிறது. உங்களுடைய பேரை சொல்லி இந்த மக்களுக்கெல்லாம் மாம்பழம் கொடுக்க வேண்டும், எனக்கு மாம்பழத்தை கொண்டு வாருங்கள் சொன்னார்.
அவுரங்கசீப் புகழ்ச்சியினுடைய உச்சியிலே அடடா அடிமை விலங்கிலே இருக்கக்கூடிய சிவாஜி மாம்பழம் கேட்கிறார், கொடுங்கள் கொடுங்கள் என்றார். கூடை கூடையாக மாம்பழங்கள் வந்தது, வெற்று கூடைகள் வெளியேறியது. ஒரு நாள் சிறையில் இருந்த சிவாஜி மாம்பழ கூடைக்குள்ளே சென்று அவரும் தப்பிவிட்டார், அவரும் அவருடைய மகன். புத்திமான் பலவான் ஆவான், சக்திமான் நகிகை புத்திமான். ஆனால் சத்ரபதி சிவாஜி புத்திமானாகவும் சக்திமானாகவும் இருந்தார். இந்த சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்காக வளைந்து கொடுக்க வேண்டிய இடத்திலே வளைந்து, நிமிர்ந்து நிற்கக்கூடிய இடத்திலே நிமிர்ந்து அவர் செய்தார். அவருடைய வேலை விலை மதிப்பற்றது. அப்சல்கான் என்பவன் வந்தான், பெரிய மாமிச மலை, இஸ்லாமிய பயங்கரவாதி. அவன் பார்த்தா அப்படி ஒரு 7 அடி 8 அடி இருப்பான், அப்படி ஜம்முன்னு இருப்பார். சத்ரபதி சிவாஜி குள்ளமானவர், சாதாரணமானவர், சாமானியமானவர். சத்ரபதி சிவாஜியை கட்டி அணைப்பது போல் அணைத்து கொண்டு விடலாம் என்று நினைத்தார். இரும்பு கரங்கள் கொண்டு சத்ரபதி சிவாஜியை வரவேற்று கட்டி அணைத்தார். கட்டி அணைத்து சத்ரபதி சிவாஜியுடைய எலும்புகள் எல்லாம் நொறுங்குறது மாதிரி அப்படி அணைச்சான். அப்படியே அவன் புளிஞ்சு கொண்டு விடலான்னு நினைச்சான். சத்ரபதி சிவாஜி இவங்க அப்பனுக்கே பாடம் எடுத்தவன், சாதாரணமான ஆள் இல்லை, மலையில பயிற்சி பெற்றவன். சத்ரபதி சிவாஜி தன்னுடைய இடுப்புல இருந்த புலிநகத்தை எடுத்து அவருடைய வயத்துல குத்தி கிழிச்சினார். வயத்த சம்காரம், சூர சம்காரம். நரசிம்மம் அவதாரத்துல இரணியனை தூக்கி மடியில வச்சு கிழிச்சது மாதிரி அப்சல்கான் நெருக்கி பிடிக்க அப்படியே வயிற்றுல குத்தி கிழிச்சி எரிஞ்சிட்டார். அப்சல்கான் என்ற மாமிச மலை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு சாவுமணி அடிக்கப்பட்டது. ஜெயிச்சதான அவருடைய அரண்மனையில் போய் கைவரல்களை வெட்டிட்டு வந்தார் சத்ரபதி சிவாஜி. வீரன், மாவீரன். இதெல்லாம் இந்துக்களுக்காக வேலை செய்தவர். இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் அவர். மராட்டியர்களுடைய எழுச்சி வரப்போய்தான் அவுரங்கசீப் ஓட்ட முடித்தான். ஆங்கிலேயர்கள் எழுதுகிறார்கள், நாம் முஸ்லிம்களை வென்றுவிட்டோம் என்பது அல்ல, மராட்டியர்களை வென்று விட்டோம் என்று சொல்றார். முஸ்லிம்களை நம்ம தான் பிஸ்கோத்து மேட்ரு, முஸ்லிம்களெல்லாம் நம்ம வெல்லல, நம்ம வென்றது மராட்டியர்களை. அந்த அளவுக்கு ஒரு வீரம் செறிந்த மண்ணாக, வீரம் செறிந்த மக்களாக அந்த மராட்டிய வீரர்களை இன்னும் மகாராஷ்டிரம் வீரத்திலே சிறந்த ஒரு மாநிலமாக வீர சிவாஜியுடைய பெயரிலே அது விளங்குகிறது என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்துக்கள் அத்தனை பேரும் மனதிலே பூஜிக்க வேண்டிய நபர் வீர சிவாஜி. வீர சிவாஜியினுடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு இந்துவும் படிக்க வேண்டும். வீர சிவாஜியினுடைய சிந்தனை ஒவ்வொரு இந்துவுடைய இதய துடிப்புகளை இன்னும் வேகமாக இயங்க வைக்கும். இயக்கத்தினுடைய சகோதரர்கள் வீர சிவாஜியுடைய புகழ் பாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்துக்களுடைய தளபதிகள் வீர சிவாஜியுடைய சிந்தனையை தாங்கியவர்களாக இருப்பார்கள். அந்த வீர சிவாஜியுடைய சிந்தனையை படிக்க 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 தீட்டப்பட்ட ஆயுதமாக இந்துக்களுக்காக போராடக்கூடிய வலிமை பெற்றவர்களாக இந்துக்களுக்காக எதையும் தாங்கக்கூடிய, சோதனையை சாதனையாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக, இடர்கள் என்னை இரும்பனமாக்கும் இன்முகத்துடனே ஏற்றிடுவோம், நொந்தே போயினும் வெந்தே மாயினும் வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய வகையில மிகப்பெரிய வீரர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக மாறுவதற்கு சத்ரபதி வீர சிவாஜியினுடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு இந்துவையும் ஒரு உந்தல் மிக்க சக்தியாக மாற்றும். ஆகையினாலே சகோதரர்களே, இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு முடிவு கட்டியவர் சத்ரபதி வீர சிவாஜி. அவருடைய பிறந்த நாளிலே நம்முடைய பாரதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களும், ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களும் இந்த நாடு விரைவில் ஹிந்து ராஷ்டிரமாக மாற வேண்டும், இந்த நாடு ஹிந்துஸ்தான் அமரா தேஷ் ஹிந்துஸ்தான் ஹை என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய நாடு மலர வேண்டும், மாற வேண்டும். அப்படிப்பட்ட சக்தியை, அப்படிப்பட்ட பராக்கிரம சக்தியை நாம் பெற வேண்டும். அதற்காக அவருடைய பிறந்த நாளிலே அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம், அவருடைய புகழை பாடுவோம், அவருக்கு நம்முடைய மனதார நம்முடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து வீர சிவாஜியுடைய வரலாற்றை சொல்வோம். நல்ல ஹிந்துவாக மாறுவதற்கு இது தருணம். வீர சிவாஜி பிறந்த நாளிலே சபதமேற்போம். வாருங்கள், அழைக்கிறது அகில பாரத இந்து மகாசபா.